ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தைப்பூசம், அதாவது பிப்ரவரி 11 இன்றைக்கி வந்து தைப்பூசம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் வள்ளலார் கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து தைப்பூச திருவிழா வந்து நடந்தது. அதிலும் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு நிறைய திரளான மக்கள் பக்தர்கள் வந்து இந்த வடலூரில் இந்த தைப்பூச திருவிழாவுக்கு ஜோதி தரிசனம் காண்பதற்காக நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நானுமே வந்து போயிருந்தேன் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்க நானும் என்னுடைய ஃபேமிலியோடு நான் போயிருந்தேன். ஸோ வந்து அதனோட காணொளி தான் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாத வடலூர் வள்ளலார் கோவிலில் இருக்கும் அணையா அடுப்பு, எப்போ யார் வந்தாலும் அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அடுப்பு அணையா அடுப்பும் அணையா தீபம், இது மட்டும் இல்லாமல் ஜோதி தரிசனமும் இந்த காணொலியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த ஒரு சில காட்சிகள் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன். ஸோ விருப்பமுள்ள மக்கள் அனைவருமே இந்த காணொலி வந்து பாருங்கள். நிறைய நபர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping is one of the online shopping app new available on Play Store app and Apple Store app. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களையுமே நம்ம BuyMode e-shopping மூலமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் BuyMode e-shoppingல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வள்ளல் பெருமான் திருவடி போற்றி போற்றி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோமு ஏக ஜோதி ஏம ஜோதி, ஏழு ஜோதி வீரு ஜோதி, ஆடல் நீடு பாதனே, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், அற்பெருஞ்சோதி. இது 7 மணிக்கு ஜோதிமா, இதுக்கு அடுத்தது 9 மணி 10 மணிக்கு ஜோதி இருக்கு. அதான் அருமையா இருக்கும். இந்த ஜோதி விட அந்த ஜோதி தான் ரொம்ப பெருசு. 7 தடவை வளைக்குவாங்க. இன்னும் விடிகாலம் 10 வச்சுங்க, 10 தடவை வளைக்குவாங்க. அது 5 மணிக்கு நம்ம இந்த ஜோதி பார்த்தா அவ்வளோ நல்லது. கொடுக்கணும் மனசுல நினைச்சுக்க நேரம். இந்த ஜோதி பார்த்தா செல்வம் சேரும். வீடு கட்டுவாங்க. அருப்பெருஞ்சோதி அரங்கமேடை நடக்குது. அட்சய பாத்திரத்தை பெறுவதற்கான களத்தை உங்களுக்கு தருவது என்பதுதான் இதனுடைய கேள்வி. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. எடுப்புறவு நடுவர் கூட சொன்னார். எடுப்புறவு காலமெல்லாம் ஆசை வார்த்தைகளை பேசிவிட்டு காதலில் கலந்துவிட்டு கடைசியில் அந்த கையை உதறிவிட்டு போவதா துறவு? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காமத்தில் மூழ்கி தெளித்து விட்டு இனி அதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற போது அந்த எல்லையில் இருந்து விலகி விடுவதா துறவு? பேசுகின்ற ஆசையெல்லாம் பேசிவிட்டு பிள்ளைக்கு ஒரு வீடு ஊருக்கு ஒரு வீடு என்று ஆசைக்கு ஏற்றது போல் வாழ்ந்துவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனிதர்களின் ஏமாற்றங்களுக்கும் துரோகங்களுக்கும் பின்பாக இனி வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கும் போது வருவதென்ன குறைவு? இப்படி சொல்றேன். உணர்வுகளை எடுத்துக்கொண்டு வருவதுதான் துறவு. அந்த துறவைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே முன்வைத்தார். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு, நீங்க காட்டுக்கு போனோம் மலைக்கு போனோம் சொல்லல, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எந்த சலனமும் இல்லாமல் எந்த இடர் வந்தாலும் எதை பற்றியும் உங்கள் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த நிலைக்கு பேர் தான் துறவு. அந்த துறவு மட்டும்தான் கடவுள் அருளை பெறுவதற்கான வாய்ப்பு என்று இந்த மண்ணிலே எல்லோரும் சொல்லிவிட்டு போனார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வள்ளலார் சொன்னார், உயிர்களை துன்புறுத்தாமல் பசித்தவருக்கு உணவளிப்பதே மனிதனின் உயர்ந்த தர்மம். உயிர்கள் பசியின்றி வாழ்வதே தெய்வத்தின் வழி. கருணை இல்லாத வாழ்க்கை இருட்டின் ஆழத்தில் தள்ளப்படுவது போன்றது. அருப்பெருஞ்சோதி இருள் நிறைந்த மனங்களில் ஒளி ஊட்டும். இறை ஒளி கொண்டால் உலகமே ஒளியாய் மாறும். இறை நம் உள்ளத்தில் ஒளி தந்து உயிர்களோடு ஒன்றிய மகிழ்ச்சி தரும். இன்று வடலூர் வள்ளலார் திருக்கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருமே எந்த ஒரு உயிரினத்திற்கும் கெடுதல் செய்யாமல், யாருக்கும் எந்தவித தீங்கு நினைக்காமல்
அனைவரும் ஒரு மனதோடு நினைத்து வள்ளலாருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெற்று அனைவருமே சீரும் சிறப்புடன் செல்வத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.